இந்த குட்டி எலி இங்க இருக்கிற சூனியக்காரி எல்லாரையுமே எலியா மாத்த நினைச்சு கையில இருக்க இந்த மாய திரவத்தை இங்க கொதிக்கிற சூப்ல கலக்க பாக்குது. சூப்பு நல்லா கொதிக்கிற நிலையில இருக்கு. இப்போ வெயிட்டர் ரெடியான சூப்பை இங்க இருக்கிற சூனியக்காரி எல்லாருக்கும் கொடுக்கறான். தலைவி சூனியக்காரி சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சூனியக்காரிங்க சூப் குடிக்கிறத பாக்குறா. உடனே அவளுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா சூப் குடிச்ச சூனியக்காரிங்க எல்லாருமே நார்மலா இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க காத்துல பறந்துகிட்டு கீழே விழுந்து எலியா மாறுறாங்க. இப்ப இந்த புத்திசாலி எலிக்கு இதெல்லாம் திருப்தியா இல்ல. ஏன்னா தலைவி சூனியக்காரி இந்த சூப்பை குடிக்கல. அதனால எலியா மாறல. உடனே எலியெல்லாம் சேர்ந்து சூனியக்காரியோட ரூம் சாவியை திருடிக்கிட்டு சூனியக்காரி வரதுக்கு முன்னாடியே எலிங்க போயிட்டு சூனியக்காரிய எலியா மாத்தக்கூடிய அந்த மாய திரவத்தை எடுத்து ரெடியா வச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம எலி பிடிக்கிற டிராப்பையும் சூனியக்காரிக்கு செட் பண்ணி வைக்குதுங்க. இப்ப சூனியக்காரி கதவை திறந்து உள்ள வரும்போது அவளுடைய கால் கட்டை விரல் அந்த டிராப்ல மாட்டிக்கிட்டு வலியால கத்துறா. அப்போ உடனே அந்த சுட்டி எலி என்ன பண்ணுது, எலியா மாறக்கூடிய மந்திர திரவத்தை சூனியக்காரி வாயில பறந்து போய் ஊத்துது. இப்போ இந்த மாய திரவத்தை குடிச்ச சூனியக்காரி உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது. அவன் மேல பறந்து போய் தலை மாட்டிக்குது. இப்போ தலைவி சூனியக்காரியும் எலியா மாறிட்டா.